அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான கன்டென்ட் தாங்க. 70 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஜாதகங்கள் 35 வயசுக்குள்ள முடிஞ்சு போறதுக்கு காரணம் கோச்சார கிரகங்கள் தாங்க. உங்க ஜனன ஜாதகத்துல ஆயுள்காரகன், அதாவது 8ஆம் அதிபதி கோச்சாரத்துல பாவ கிரகங்களோட நீசத்துல மாட்டிக்கிச்சுன்னா, தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. 2020 காலகட்டங்கள்ல அதிகம் பாதிச்சது ரிஷபராசி, ரிஷப லக்னம் தான். ஏன்னா, அந்த காலகட்டத்துல ரிஷபத்திற்கு 8ஆம் அதிபதியான குரு நீசம் அடைஞ்சிருந்தாரு. பாவ கிரகங்களான செவ்வாய், சனிக்கு நடுவுல மாட்டியிருந்தார். இதனால அந்த காலகட்டத்துல நிறைய இழப்பு ரிஷபத்துக்கு தாங்க ஏற்பட்டுச்சு. இத நான் அனுபவ ரீதியா உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு கோச்சார ரீதியா ஆயுள் பாதிப்பு இருந்து, குரு பார்த்துருச்சுன்னா, அவங்கள எப்படியெல்லாம் அந்த விதி, பிரபஞ்சம், குரு எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பாத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? இத நான் அனுபவ ரீதியா தான் பதிவு பண்றேன். இது நிறைய விமர்சனங்கள் வரலாம். இருந்தாலும் சொல்றேன். ஒருத்தர காப்பாத்தணும் அப்படின்னு கிரகங்கள் முடிவு பண்ணிருச்சுன்னா, அவங்கள இயற்கை மிகுந்த ஒரு இடத்துல தங்க வச்சுருவார். அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்த சுத்தி மயில்கள் நெறைய இருக்கும். இல்லன்னா மயில்களுடைய அந்த சவுண்டாவது கேட்டுக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பா. என் அனுபவ ரீதியா நான் ஒரு 4 பேர பார்த்துருக்கேன். சரிங்களா? அனுபவ ரீதியா நேரா போய். ஆனா ஜாதகங்கள் மூலமா நெறைய பேர பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே நேரத்துல சிலர பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கோ, இல்ல வெளி மாநிலத்துக்கோ குடிபெயர வச்சுருவாரு. அந்த இடத்துல இருந்து அவங்கள அப்புறப்படுத்திருவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க இருந்து அவங்கள வாழ வைக்கணும்னு இருந்துச்சுன்னா, 4 செவுத்துக்குள்ளேயே வச்சுக்கும். வெளியில அவங்க தெரிய மாட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. மீடியால முகமே காட்ட மாட்டாங்க. தன்ன மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த மாரி நீங்க யாரையும் பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.